வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலே கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலே செய்கிறனால இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நமக்கு பாய்லிங் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. நம்ம இதை கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பால் அடியில் ஒட்டிடும். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா பால் இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த பால் அப்படியே அந்த ஸ்பூனில் படிஞ்சு இருக்கும். அந்த அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா நமக்கு ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பால் கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி, தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் ரெடி. இந்த கண்டென்ஸ்டு மில்க் வச்சு நம்ம பாயாசம் செய்யலாம், ஸ்வீட் செய்யலாம், கேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே செய்கிறனால ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.